வணக்கம். தினகரன் பேசுகிறேன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவரின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இறை நம்பிக்கை இல்லை. இருந்தபோதிலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த இறையை நோக்கி அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஒரு அருமையான மாநில தலைவர், ரீஜனலிஸ்ட் என்று சொல்லுவார்களே, அது போன்ற ஒரு ரீஜனலிஸ்ட். அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு கட்சியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பித்த போது அவருக்கு துணையாக நின்றவர் இவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன். அப்பொழுதெல்லாம் 1989 ஒரு எலெக்ஷன்ஸை சிவாஜி கணேசன் கலந்து கொண்டார். அந்த எலெக்ஷன்ஸில் கலைஞர் நேரடியாகவே ஈவிகேஎஸ் இளங்கோவனை தொடர்பு கொண்டு தமிழக முன்னேற்ற முன்னணிக்கு ஒரு 60 இடங்கள் தருகின்றேன், நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் என்று ஒரு அழைப்பு கூட விடுக்கப்பட்டது. அதை சிவாஜி கணேசன் ஏற்கவில்லை. ஈவிகேஎஸ் இளங்கோவன் போன்றவர்கள் சிவாஜி கணேசனை மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அவர் தோல்வியுற்ற போது அதை உணர்ந்தும் கொண்டார். பின்னாளில் அந்த கட்சியையே கலைத்துவிட்டார் சிவாஜி கணேசன். அது வேறு நிகழ்வு. இருந்தபோதிலும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன், திமுகவினுடைய முக்கியமான 5 தலைவர்கள்னு சொல்லுவாங்க, 50 தலைவர்கள். அந்த 50 தலைவர்களில் ஒருவர் தான் அவருடைய அப்பா ஈவிகே சம்பத். இந்த இரு அடையாளங்களையுமே அவர் என்றுமே எப்பொழுதுமே பயன்படுத்தியதில்லை. சுயமாக தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் தன்னுடைய சுய முயற்சியினால் இந்த அளவிற்கு முன்னுக்கு வந்தவர். சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், எம்பியாக இருந்திருக்காரு, 2 முறை எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கார், பல முறை தோல்வியை சந்தித்திருக்கின்றார். ஆனால் ஒரு ஃபிட்டஸ்ட் ரிப்ளை கொடுக்கணும்னா ஈவிகேஎஸ் போல யாருமே இருந்திருக்க முடியாது. ஜிகே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் துவங்கிய பிறகு ரொம்ப பாப்புலராக ஆன பிறகு 2 கட்சிகளையும் இணைக்கக்கூடிய முயற்சிக்கு அவர் பண்ணார். அந்த தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு லெட்டர் எழுதினார். நாம் இணைய வேண்டிய சந்தர்ப்பம் இது. காங்கிரஸ் கட்சி அழிந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழகத்திற்கு தேவை, இந்தியாவிற்கு தேவை. இருந்த போதிலும் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று மிக துணிவாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். அதான் நான் சொன்னேன், கிறிஸ்டல் கிளியராக பேசக்கூடிய தலைவர். ஜிகே மூப்பனார் அவர்களை தரம் தாழ்ந்து ஒரு முறை கூட அவர் விமர்சனம் செய்ததில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கப்பட்ட போது. இருந்தபோதிலும் பக்தவச்சலம் போன்றவர்களை அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதே போல் பக்தவச்சலம் குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சியில் அவ்வப்போது தலையை காட்டுவதும் போவதுமாக இருந்தபோது கூட நேரடியாகவே விமர்சனம் செய்திருக்கிறார். நேரடியாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். எது இருந்தாலும் எதையுமே துணிவாக சொல்லுவார். லாஸ்ட் இயர் மிகப்பெரிய சோகம். அவருடைய மகன் ஒரு இளமையான பிராயத்தில் எம்எல்ஏவாக மரணித்த போது, ஈரோடு தொகுதி எம்எல்ஏ தான், ரொம்ப வருத்தப்பட்டு இந்த எலெக்ஷனில் கூட அவர் கண்டெஸ்ட் பண்ணுற விருப்பம் இல்லை. போன வருஷம் நடந்த தேர்தலில் எனக்கு உடம்பு முடியல, எனக்கு தேவை இல்லைன்னு தான் சொன்னார். அங்கேருந்து ராகுல் காந்தியும் தொலைபேசியில் பேசி எப்படியாவது நீங்கள் போட்டிடணும், யூ ஆர் த ஃபிட்டஸ்ட் கேண்டிடேட்ஸ், இந்த ஒரு இக்கட்டான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் கண்டிப்பாக நீங்கள் போட்டி போடணும்னு சொன்னார். மு.க. ஸ்டாலின் நம்முடைய மாநிலத்தின் முதல்வர், அவரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதனால் அந்த தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியையும் பெற்றார். நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட பண்ணார். பேச்சில் அவரை, ஏன்னா திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம் மிக்கவர் என்பதால் அந்த பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். நான் ரொம்ப விரும்பி அவருடைய இன்டர்வியூஸ்லாம் கேட்பேன். இப்போல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, தரம் தாழ்ந்து மிகவும் கேவலமான விமர்சனங்களை செய்கின்றனர். ஆனால் அவர் பண்ணார்னா அது நிறைய கிரிட்டிசிசம் ஆகிருக்குது. இருந்த போதிலும் மிக அற்புதமான ஒரு மனிதர் என்று மட்டும் சொல்லி, இது போன்ற அரசியல்வாதி குவாலிஃபைட் பர்சனுங்க, நல்லா படித்த லேர்னட் மேன், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த பொசிஷன் இருந்தபோது கூட எந்த தவறுதலான ஒரு இதுக்கும் பண்ணதில்லை. எங்கே கூப்பிட்டாலும் அவர் ரொம்ப சிம்பிளாக கலந்து கொண்ட நிகழ்வுகளை அடியேன் நேரிலேயே கண்டிருக்கின்றேன். அவருடைய அந்த செயல்பாடுகள் எனக்கு மிகவும் பிடித்ததனாலேயே இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.